வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 8 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில் வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வரை பனிப்பொழிவு, வெயில் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதி வாரம் வரக்கூடிய வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தீவிர தாழ்வு பகுதி கரை கடப்பது எங்கே, நிகழ்வு உறுதி கடப்பது எங்கே தான் இப்போ கேள்வி. எங்கே என்பதையும் இதில் பார்ப்போம். மார்ச் மாதத்தில் 2 நிகழ்வு இருக்கு, அது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதனை அடுத்து ஒரு அறிக்கை வருது. இந்த ஆண்டு 2026 எல் நீனோவா லா நினாவா ஐஓடி எப்படி இருக்கும், மழைப்பொழிவு, கோடை மழை, பருவமழை எப்படி இருக்குங்கிற கேள்வி. இதில் நான் தாமதமாக கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கலாம் என்று காத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல் நினோ என்று சொல்கிறார்களே, எல் நினோவா வறட்சி என்கிறார்களே, வெயில் கடுமையாக இருக்கும் என்கிறார்களே, உண்மையான வினாக்கள் மீது வினாக்கள் வந்து கொண்டே இருக்கு. அதற்கான ஒரு விளக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஓகே, இன்றைக்கு காலையில் மூடுபனி காணப்பட்டது. இந்த மூடுபனிக்கு இன்றைக்கு அதிகாலையில் பனிப்பொழிவு காணப்பட்டது. இந்த பனிப்பொழிவுக்கான காரணமாக சொல்லிட்டோம், உயரழுத்தம் இருக்கு ஆந்திர பிரதேசத்தில். உயரழுத்தத்தின் சுழற்சியிலிருந்து மேலிருந்து இறக்கக்கூடிய மேலடுக்கு காற்றையும் இமயமலை காற்று பாருங்க, 2 படம் இதில் இருக்கும். ஒரு படம் இமயமலை பகுதியிலிருந்து வங்கக்கடலில் இறங்கி தமிழ்நாட்டுக்குள் ஏறி காற்று தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை மற்றும் வங்கக்கடலோட தென்மேற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரைக்கோள நிகழ்வை நோக்கி பயணிக்கிறது பார்க்கலாம். இதனால குளிர் வானிலை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். குளிர் வானிலை எவ்வளவு நாளைக்கு வரைக்கும்னா, குளிர் வானிலை வரக்கூடிய நிகழ்வு வரும் வரைக்கும் சுமார் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் குளிர் வானிலை இருக்கும். இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில். மூடுபனி பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்று போல் வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் மூடுபனி இருக்கும். மூடுபனியோட அளவு ஏற இறக்க இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நாள் கடுமையாக இருக்கும், ஒரு நாள் குறைவாக இருக்கும், ஒரு நாள் அளவாக இருக்கும், இப்படி இருக்கும். 12ஆம் தேதி வரை மூடுபனி இருக்கும். 11ஆம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கு தேதி 8, 9, 10, 11 3 நாளைக்கு மூடுபனி இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு குளிர் இருக்கும். அப்புறம் 13, 14 நாம் எதிர்பார்த்த அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுப்பது டெல்டா மாவட்டத்தில் வேதாரண்ய முனை, கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தூறலை கொடுக்கும் அளவிற்கு கொஞ்சம் முன்னேறும். ஆனால் டெல்டாவின் கடலோரம், தென்கடலோரத்துக்கு மேகமூட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். காரணம், கிழக்கு காற்றை வரவிடாமல் அடுத்து வரக்கூடிய வலுவான நிகழ்வு தடுத்து வைத்திருக்கிறது. அடுத்தபடியாக அதற்கு அடுத்து 18ஆம் தேதி நிகழ்வும் அடுத்த நிகழ்வோடு சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஆக 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை 25ஆம் தேதியை மையமாக வைத்துன்னு நம்ம இன்னைக்கு சொல்லலை, கடந்த 10 நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம். இந்த 25ஆம் தேதியை மையமாக வைத்துன்னு. அதுபோல நீண்டகால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்குன்னு. அதன் அடிப்படையில் வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வாரத்தில் கண்டிப்பாக வலுவான நிகழ்விற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது அதற்கு சற்று குறைவான தீவிரம் கொண்ட ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ இருக்கலாம். கண்டிப்பாக இது வழக்கத்திற்கு மாறானது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பிப்ரவரியில் இப்படிப்பட்ட ஒரு மண்டலம் வந்தது என்னுடைய வானிலை ஆய்வறிக்கை அனுபவத்தில் இல்லை. இது புதிது. கண்டிப்பாக இதுவும் வருவதற்கான அனைத்து சாதக சூழலும் தென்படுகிறது, அனைத்து சாதக சூழலும். ஆனால் சில ஏஐ மாதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமான் வழியாக அப்படியே மியான்மர் நோக்கி போகணும்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சில மாதிரிகள் நாம் சொன்ன வழிக்கு வந்திருக்காங்க என்பதையும் கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் அது எங்கே கரை கிடக்கும்னு தெளிவாக தெரியும். ஆனால் அது இப்போ எங்கே கரை கிடக்குங்கிறது ஒரு ஒரு மாநிலத்தை சொல்ல முடியும், அது தமிழ்நாடு தான். ஆனால் புயலோ அல்ல, மழை தரக்கூடியது. ஏன் ஆந்திர பிரதேசம் போகாதுன்னா
ஆந்திர பிரதேசத்தில் 26 டிகிரி 25 டிகிரி தான் அந்த பக்கம். 27 டிகிரிக்கு வடகடலோரத்துக்கு வடக்கே 27 டிகிரி வெப்பநிலை கடல் வெப்பம். ஆந்திர பிரதேசம் 26 தான் இருக்கு. 27 இருக்கு. 26 ஆந்திர பிரதேசம் 26க்கு குறைவாக தான் இருக்கு. ஒடிசாவுக்கும் அந்த பக்கம்லாம் கடலோரத்தை ஒட்டி, அதனால அந்த பக்கம் போகாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் அந்த நிகழ்வு மழை தரக்கூடிய நிகழ்வு. எங்கே மழை தரும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இரு காற்று எங்கே இணைவு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏனென்றால் கிழக்கு காற்றை கொண்டு வந்து அது ஏற்றும் பொழுது குளிர்காற்று எங்கே சந்திப்பை ஏற்படுத்துதோ அந்த இடத்துல தான் நீராவி நீராக மாறும். பெரும்பாலும் நிகழ்வு கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு வடக்கு புறம் தான் மழை இருக்கும். நிகழ்வு கரை கடக்கும் பொழுது செயலெடுக்கும் பொழுது கொஞ்சம் பரவலாகும் பொழுது மழை பரவலாகும். பெரும்பாலும் டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு தெற்காந்திர பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது. செயலிழந்து பிறகு தென்மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ திரும்பினால் தென் மாவட்டங்களுக்கு மழை தரும். ஆக இது கரையை நெருங்கி செயலெடுக்குமா, கரை கடந்து செயலெடுக்குமா, மண்டலமான கரை கடந்து நேரடியாக அரபிக்கடலுக்கு போயிடும். மண்டலமாக வந்துச்சுன்னா நேராக கரை கடந்து அரபிக்கடலுக்கு போயிடும். அதாவது கர்நாடக கரையோரமோ அல்லது வடக்கு கேரளா கரையோரமோ போகும். ஒரு தீவிர தாழ்வாக இருந்ததுன்னா கரை ஏறி கொஞ்ச தூரத்திலே செயலிழந்துடும். அப்படியே தென் மாவட்டங்கள் வழி குமரிக்கடல் பகுதிக்கோ கேரளா கரையோ தெற்கு கேரளா கரையோ போகும். அல்லது கரையை தொட்டு செயலிழந்ததுன்னா அப்படியே மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி அப்படியே குமரிக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கும். ஆக எது எப்படியோ தமிழ்நாடு நெருங்குவது உறுதி. தொட்டு செயலெடுக்குமா, ஏறி செயலெடுக்குமா, அல்லது கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகுமா? காரணம் மண்டலமா தீவிர தாழ்வா, இதுதான் நம்மளுடைய ஆய்வறிக்கையில் இப்போ இறுதி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கு. ஓகேயா? ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு உறுதி உறுதி உறுதி. அடுத்தபடியா அது மழை தருவது எப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எங்கே கடக்கும், எந்த இடத்துல செயலிழக்கும், அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்த நிகழ்வு மார்ச் 6லிருந்து 12ஆம் தேதிக்குள்ள ஒன்று, 13லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள ஒன்று. மார்ச்சில் 2 நிகழ்வு இருக்கு. வலுவானதே, கண்டிப்பாக ஒன்று வலுவானதே. ஆக மார்ச் 6லிருந்து 20க்குள்ள 2 நிகழ்வு. இந்த 2ல் 1வது வலுவாக இருக்கும். மார்ச்சில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு. சரி, வெயில் எப்படி இருக்கும்? இப்போ நாம் 12ஆம் தேதி வரைக்கும் மூடு பனி, பனிப்பொழிவு, குளிரெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பனிப்பொழிவு குறையும், குளிர் நிலவும். பனிப்பொழிவு குறைந்து குளிர் நிலவும் 22ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் மழை வானிலை சொல்லிட்டோம். மாத இறுதி வர மழை வானிலை. அது எங்கே என்பதை நம்ம தீவிரம் எங்கே, அளவாக என்பது எங்கே, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. அடுத்து மார்ச் எப்படி இருக்கும்? பகலில் வெயிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்காதுங்க. 100 டிகிரிக்கெல்லாம் பிப்ரவரியில் போகவே போகாது. குளிர்சாதன அறையில் இருப்பவர்களுக்கு வேணால் வெயில் பெருசாக தெரியலாம். இப்போ இன்றைக்கு பெரிதாக தெரியுதா? இழுக்காது. ஏன்னா குளிர்காற்று வடக்கிருந்து வருகிறது, பகல் நேரமும் வருகிறது. மேகமூட்டம் இல்லாத வாடம் இருக்கிற காரணத்தினால வெயில் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்குது. வெளிச்சமாக பிரைட்டாக இருக்குது வெயில். ஆனால் அதில் சூடு இருக்காது. சூடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம உடல் வெப்பத்திற்கு குறைவானது தான். ஆகவே அது ஒரு பெருசாக உணர்வு வெப்பம் பெருசாக இருக்காது. ஆக பிப்ரவரி முழுவதும் இப்படி தான் இருக்கும். மாத இறுதியில் மழையும் இருக்குது. மார்ச்சை பொறுத்த வரைக்கும் வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும், அதாவது 30 டிகிரிக்கு மேலே போகும். 35, 34, 33 தான் இருக்கும். அதுவே நம்ம உடல் வெப்பத்துக்கு மேலே போனால் தான் நம்ம அசௌகரியம் ஏற்படும். அசௌகரியம்லாம் ஏற்படாது மார்ச்சில். மார்ச் நிகழ்வும் இருக்குது, மழையும் இருக்குது. அதனால பெருசாக கிழக்கு காற்று வரும். அதனால பெரிதாக வெயில் தெரியாது. இப்போ மார்ச் வெயிலும் 100 டிகிரியை தாண்டாது, 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அது அசௌகரியம் ஏற்படாது. 2 சிஸ்டம் மழை தரும் அமைப்பாக தான் இருக்குது. சரி, மார்ச் 21க்கு அப்புறம் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும். மார்ச் 21. மார்ச் 21க்கு அப்புறம் குமரியை நோக்கி வரும் சூரியன் குத்துக்கதிர். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அதிகரிக்கும். கண்டிப்பாக அதிகரித்தாலும் 100, 102 இப்படி தான் போகும் ஏப்ரலில். மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரலில் 100, 102. ஏதாவது ஒரு நாள் 104 போகும். ஏதாவது ஒரு நாள் 105, 104 போகும். இதுக்கு மேலே போகாது. ஆகவே அனல் காற்று பெரிதாக ஒரு பெரிய அளவில் சில நாட்கள் தான் இப்படி இருக்கும். பெரும்பாலும் நாட்கள் கடந்த வருடத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கணும். கடந்த வருடம் பெரிய அனல் காற்று இல்லை. அதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதே போல் கோடை மழை. நாம் இப்போ பிப்ரவரி இறுதி வாரத்தில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் சொல்கிறோம், மார்ச்சில் 2 ஸ்ட்ராங் சிஸ்டம் சொல்கிறோம், 1வது உறுதின்னு சொல்கிறோம். ஏப்ரலில் 1, மேயில் 1 இருக்குது. அதே போல் ஆனால் அந்த சிஸ்டம் தமிழ்நாடு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வழக்கமாக எல்லா சிஸ்டமும் ஏப்ரல் மே சிஸ்டம் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவுக்கு தான் போகும். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கானது. ஏன்னா கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாமே இலங்கை மற்றும் தமிழ்நாடை ஒட்டி தான் ஒட்டுமொத்த வங்கக்கடலின் ஒப்பிடும் பொழுது இருக்கு. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது 26க்கு 27க்கு மேலே 28 டிகிரி செல்சியஸில் தான் கல்கட்டா வரைக்கும் உள்ள வங்கக்கடல் இருக்கும். ஆனால் மிக 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 குறைந்து விட்டது. அதனால வரக்கூடிய ஏப்ரல் மே வெப்பம் உயர்வுக்குத்தான் சாதகம் இருக்குமே தவிர அது வலுவான நிகழ்வை கொண்டு செல்வதற்கு அங்கே சாதகம் இருக்காது. அப்படியே போனாலும் தெற்காந்திரா ஆந்திர பிரதேசம் வரை தாண்டி போகாது. ஏப்ரல் மே நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தாண்டி ஒடிசாவிற்கோ மேற்கு வங்கத்திற்கோ வங்கதேசத்திற்கோ வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஒரு நிகழ்வாவது தமிழ்நாட்டுக்கோ, ஏப்ரல் மே நிகழ்வு தமிழ்நாட்டுக்கோ அல்லது தெற்காந்திரா மத்தியாந்திர பகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதிலும் மழை இருக்குது, கோடை மழை. அப்புறம் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சொல்லியிருக்கிறோம். முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதி வாரத்திலே தொடங்கும், கடந்த ஆண்டு போலவே. ஆகவே கடந்த ஆண்டு போலவே எப்படி பருவமழையை கொடுக்க போகிறதுங்கிற அடுத்த அறிக்கையில் இதை பதிவு செய்கிறேன். எல் நினோவா, லா நினாவா, ஐவோடு எப்படி, பருவமழைகள் எப்படி இருக்கும் என்பதை இதனை தொடர்ந்து வருகிற அடுத்த அறிக்கையில் பதிவு செய்கிறேன். பாருங்கள். நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.